வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் கிதியோனோடு கூட பேசின ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசித்தோம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிதியோனை குறித்து நாம பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். பல தடவை வேதத்திலே நாம் அவரை குறித்து வாசித்திருக்கிறோம். நமக்கு கிதியோனை பற்றி நல்லா தெரியும். இந்த கிதியோன், கர்த்தர் அவரை நியாயாதிபதியாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இஸ்ரவேலரை, அதாவது 12 நியாயாதிபதிகளை நாம வாசிக்கின்றோம். இந்த 12 நியாயாதிபதிகளிலே இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த 12 நியாயாதிபதிகளிலே அதிகமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு நியாயாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிதியோன். அல்லேலூயா. அதே போல இந்த நியாயாதிபதிகளிலே மிகவும் ஒரு பயப்படக்கூடிய, ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பயந்தாங்கொள்ளி மனுஷன் யாருன்னா இந்த கிதியோன். ரொம்ப பயந்தாங்கொள்ளி. ஆண்டவர் சொல்லுவாரு, இவர் ஆனா மறுபடியும் என்ன பண்ணுவார் ஆண்டவராண்ட, சோ தனக்கு தைரியம் இல்லாதபடினால மறுபடியும் எனக்கு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, இல்லை எனக்கு மீண்டும் ஒரு அடையாளத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்றார், நீ போ, மீதியானுடைய பாளையத்துக்கு போ, நீ போக பயப்பட்டாயானால் உன் வேலைக்காரனாகிய பூராவை என்ன பண்ண, உன் கூட கூட்டிட்டு போ. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதன். ஸோ இந்த கிதியோன் அப்படிப்பட்ட மிக பயந்த ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயாதிபதியாக கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்து மிகப்பெரிய சேனையாகிய மீதியானியரை வெறும் 300 பேரை வச்சு வெட்டுக்கிளிகளை போல திரளாயிருந்த, எண்ணிக்கைக்கு அடங்காததா இருந்த அந்த மீதியானுடைய சேனையை முறியடிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரை கொண்டும் எதையும் செய்ய அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. இல்லை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம். நம்ம நினைக்கலாம், நான் ரொம்ப படிப்பில்லை, அழகில்லை, திறமை இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஒருவேளை என் சொந்த பந்தங்களாம் என்னை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை, நானும் ரொம்ப படிக்கலை, நான் செய்கிறது ஒரு சாதாரண சின்ன வேலை, என்ன மாதிரி என்னுடைய குடும்பம் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம். இல்லை, கிதியோன் கூட சொல்கிறார், அதாவது என் தகப்பன் வீட்டிலே என் குடும்பம் எப்படிப்பட்டது, மிகவும் ஆமாம் எளியது. இல்லை, ஸோ இப்படி ஒருவேளை பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட காணப்படலாம், கிதியோனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மாதிரி.
ஆனா நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை ஒருவேளை பலசாலிகளோ, அறிவாளிகளோ, அல்லது ஐஸ்வர்யவான்களோ, அல்லது கல்விமான்களோ அல்ல. ஆண்டவருக்கு தேவை இந்த கிதியோனை போல கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிற, கர்த்தருடைய சித்தத்துக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற உண்மையும் உத்தமம் உள்ள தேவ மனிதர்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, படிச்சிருக்கமா, பணம் இருக்கா, வசதி இருக்கா, இல்ல பேக்ரவுண்ட் இருக்கா, இல்ல சொத்து சுகம் இருக்கா, அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த வானமும் பூமி யாருடையது? கர்த்தருடையது. அவர் நினைச்சா எல்லாத்தையும் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் அவருடையது. அதனால ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கிதியோனை போல நாம் ஜீவிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் நம்மையும் கொண்டு இந்த உலகத்தில் மிக பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இன்றைக்கு இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு நேரம் போதாது. அதனால சில காரியங்களை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த கிதியோன் பாருங்க, அவருடைய சரித்திரத்தை குறித்து இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் எந்த ஊர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தகப்பனார் யார், அவருடைய தாத்தா யார், அதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அல்லேலூயா. என்னவா? இவருடைய தகப்பனார், அதாவது இவருடைய தாத்தா பேர் என்னன்னா அபியேசர். அபியேசர் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பிதா என்ற அர்த்தம். அபியேசர் என்ன அர்த்தம்? பிதா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? பிதா. சரி, அவங்க அப்பா பேர் என்னதான்? யோவாஸ். யோவாஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். என்ன அர்த்தமா? கொடுக்கிறவர். அபியேசர்னா பிதா, யோவாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுக்கிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த ஓப்ரா அப்படின்றது அவர் இருந்த ஊரினுடைய பெயர். அப்போ ஓப்ரா அப்படின்னு சொன்னா இளம் மான் என்று சொல்லி அர்த்தம். இளம் மான். அப்போ பிதா கொடுத்தார், ஓப்ராவிலே ஒரு இளம் மானை போன்ற கிதியோனை. அல்லேலூயா. ஆமாம், இந்த மான் பார்த்தீங்கன்னா, மான் எப்படிப்பட்ட ஒரு விலங்கு? ரொம்ப தைரியமானதா? எப்படிப்பட்டது? ரொம்ப பயப்படும். ஆமாம், அது பார்க்குற பார்வையே எப்படி தான் இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? ஜூலாம் போய் பார்த்துருக்கீங்களா? சிங்கத்தை மாதிரிலாம் தைரியமாக பார்க்காது, அப்படியே முறைச்சி பார்க்கும் சிங்கம். ஆனால் மான் எப்படி பார்க்கும்? அது பார்க்கும்போது ரொம்ப பயந்து பார்க்கும் பாருங்க. இல்லை, சில ஆட்கள் சிங்கத்தை மாதிரி தான் பார்க்குறீங்க இல்லை? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஓப்ரா என்கிற அந்த ஊரிலே பிதாவாகிய தேவன் இந்த கிதியோனை வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியோன் அப்படின்னா வெட்டுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். இவருடைய இந்த கிதியோன் நியாயம் விசாரித்த அந்த நாட்களிலே, அத மற்ற நியாயாதிபதிகளுடைய காலத்துல இருந்ததை விட மிகவும் உபத்திரவத்தை, துன்பத்தை, வேதனையை, கண்ணீரை இந்த கிதியோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? மீதியானியரால இவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, மற்ற நியாயாதிபதிகள் காலத்துல இருந்ததை விட அதிக உபத்திரவத்தை,
அவர்கள் எப்ப சந்திச்சாங்க அப்படின்னா, இந்த கிதியோனுடைய காலத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் மக்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கவனிங்க, ஏன் இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து, கர்த்தர் இந்த தேசத்துல இவர்களை மிகவும் ஆசீர்வாதமாய் வைத்தார். ஆனா இப்போ 7 வருடங்கள் இவர்களை கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாராம்? மீதியானருடைய கையில ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர் ரொம்ப மோசமான மக்கள். ஒன்று கூட மீதி இல்லாம அழித்து போடுகிறவர்கள் தான் யாரு? இந்த மீதியானியர். இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அவங்க இஸ்ரவேலர், அதாவது இஸ்ரவேலரோடு கூட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வருவார்கள். எப்படி வருவாங்களாம்? ஏராளமான ஒட்டங்களோடு இல்ல வரும்போதே கூடாரத்தையும் கொண்டு வந்துருவான். கூடாரத்தை கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே அவங்களுடைய கூடாரத்தை போட்டு அங்கே இருப்பார்களாம். மற்ற தேசம், அதாவது மற்ற ராஜாக்கள்லாம் படையெடுத்து வருவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, ஒருவேளை கிடைக்கிறத எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மீதியானியர் அப்படி அல்ல. இவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வருவார்கள், வந்து அங்கேயே கூடாரம் அடிச்சு தங்கி இவங்க கோதுமையை அறுவடை செய்ய வேண்டிய காலம் வருகிற வரைக்கும் அப்படியே பொறுமையா காத்திருப்பானாம். அறுவடை செய்ய வேண்டிய அந்த நாட்கள் வரும்போது அந்த பயிர் ஒன்றையும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்களாம்? அழித்து விடுவார்கள். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்களாம்? அழித்து விடுவார்கள். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 7 வருடங்கள் இப்படி மீதியானியராலே இவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு துன்பம் இருந்திருக்குன்னு. அவன் எடுத்துட்டும் போக மாட்டானா. இவன் ஆடு மாடு ஒட்டகம் கழுதை ஒன்னையும் மீதியா வைக்க மாட்டானா. அவன் கொண்டு போகவும் மாட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவானா? அழித்து விடுவான். மீதியானியர்னா ஒன்றும் மீதியாக வைக்காமல் என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் அழிக்கிறவர்கள் என்றார். ஒன்னும் மீதியா வைக்க மாட்டான், எல்லாத்தையும் அழித்து விடுவார்கள். இப்படி இருந்தா இந்த ஜனங்க எப்படி சாப்பிட முடியும்? இந்த ஜனங்க எப்படி உயிர் வாழ முடியும்? சோ இவர்கள் இந்த மீதியானியருக்கு மிகவும் பயந்து மலைகளையும் அரணான ஸ்தலங்களையும் தங்களுக்கு என்ன பண்ணார்களாம்? அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். மீதியானியர் பேரை கேட்டாலே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? பயப்படுகிறார்கள். சோ அந்த மீதியானியர் வராங்கன்னா இவங்க ஓடி போய் என்ன பண்றாங்களாம்? இவர்கள் அந்த மலைகளிலே குகைகளிலே பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைமை இவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது. நீங்க கேட்கலாம், அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தானே, ஏன் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், ஏன் தேவன் அவர்களை சத்துருவின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடும். உண்மைதான். இந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன பண்ணாங்களா? ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கிறான், செஞ்சது போதாத பின்னும் அப்படின்னு அர்த்தம், அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அக்கிரமங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய மீறுதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் மேல பாவத்தை செய்து பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அவர்கள் பாகாலை சேவித்து அங்கே
விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி பாகாலே தெய்வம் என்று சொல்லி தன்னை உண்டாக்கின மெய் தெய்வத்தை மறந்து இவர்கள் விக்கிரகங்களை நாடி போய், பாகாலை நாடி போய் தேவனுடைய பார்வைக்கு இவர்கள் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். என்னதான் சொன்னாலும் இந்த ஜனங்க நன்றி கெட்டவர்களாய் இல்லை, இந்த ஜனங்களை எத்தனை அற்புதமாய் நான் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினேன் இல்லை, இவர்கள் எதிர்க்க கூடாதிருந்த அந்த 7 விதமான ஜனங்களை நான் துரத்தி அந்த தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுத்து என் கண்ணை அந்த தேசத்தின் மீது வைத்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல மழையை எல்லா வளங்களையும் கொடுத்து நான் ஆசீர்வதித்தேன். ஆனா இவர்களோ நன்றி கெட்டவர்களாய், நன்றி மறந்தவர்களாய் என்னை விட்டு தூரம் போய் என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் துக்கப்பட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல எங்கெல்லாம் ஆண்டவர் துக்கப்பட்டார்னு நீங்க வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அடுத்தது என்ன வரும்? தேவனுடைய தண்டனை, தேவனுடைய கோபாக்கினை. எங்கெல்லாம் ஆண்டவர் விசனப்பட்டார் அப்படின்னு நீங்க வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அதுக்கு அடுத்தது அழிவு நடைபெறும். சோதோம் கொமராவுடைய பாவம் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணுதான்? எட்டினது. அந்த பட்டணத்தை ஆண்டவர் அக்னினால என்ன பண்ணாராம்? சுட்டெரித்தார். அதுவும் சோதோம் கொமரா சாதாரணமான இல்லை, அது எப்படி இருந்துச்சான்? ஏதேனை போல இருந்துதான். அதனாலதான் லோத்தையா எதை தெரிஞ்சுட்டு போனாரு? சோதோம் கொமராவை தெரிந்து கொண்டு போனார். அவருடைய பார்வைக்கு அது ரொம்ப எப்படி இருந்துச்சான்? ஏதேன் மாதிரியா இருந்துச்சான். அவ்வளவு செல்வ செழிப்புள்ள ஒரு தேசம். ஆனா பாவத்தினாலே தேவனுடைய கோபாக்கனை அந்த தேசத்தின் மீது வந்து அந்த தேசம் ஒன்றும் அங்கே மீதியாயிராதபடி எல்லா அக்கினியினால என்ன பண்ணப்பட்டதான்? சுட்டெரிக்கப்பட்டது. அதே போலதான் இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். தன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்து பாகாலை அவர்கள் சேவித்தார்கள். தனக்கு நன்மை செய்த தேவனை தொழுது கொள்ளாம அவர்கள் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி அவைகளை பணிந்து கொண்டார்கள், அங்கே பலி செலுத்தினார்கள். அதனால ஆண்டவருக்கு இவர்கள் மேல கோபம் வந்தது. அதனால இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா இவர்களை சத்துருக்கு முன்பாக தேவன் தாழ்த்தி போட்டு இவர்களை ஒடுக்கும்படி ஆண்டவர் மீதியானியருடைய கையில கர்த்தர் என்ன பண்ணார்? இவர்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம வாசிப்போம். என்னை விட்டு விலகி, பாருங்க இங்க ஆண்டவர் சொல்றாரு என்னை விட்டு விலகி. யாரை விட்டு விலகி? அலோ சொல்லுங்க, யாரை விட்டு விலகி? கர்த்தரை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளை நிமித்தம். என்ன கிரியா? சொல்லுங்க, என்ன கிரிய? நம்மளாம் நல்ல கிரியை தான் செஞ்சிட்டு இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. நீ செய்து வருகிற துர்க்கிரியை நிமித்தம் அப்படின்னா ஆண்டவர் நாம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் அவர் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், மனுஷனுடைய கண்களுக்கு அவைகள் மறைவா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவானதே அல்ல. அப்ப சொல்றாரு என்னை விட்டு நீ விலகிட்ட. விலகி இப்ப என்ன பண்ற? நீ செய்து வருகிற துர்க்கிரியைகளை நிமித்தம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன பண்ணுவான்? அறுப்பான். உன் செய்கைக்கு தக்க பலன் உன் சிரசின் மேல என்ன பண்ணுமா?
திரும்பும். நீ என்ன செய்யறியோ அதுக்குரிய பலனை நீ என்ன பண்ணி ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை, ஆனா பாவம் செஞ்சா என்ன உண்டு, தேவனுடைய தண்டனை, கோபாக்கன சாபம். அப்ப இங்க சொல்றாரு, நீ என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கயிற்று செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டு வராரு. 25ஆம் வசனம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். 27, நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பாய். நீங்க அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை இங்க சொல்லிட்டு வர்றாரு. 31ஆம் வசனத்துல, உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். 33, உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். இப்படி இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தும் அந்த தேவனுடைய எச்சரிப்பை மீறி இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடினாலே கர்த்தர் இப்ப யாரு கையில ஒப்பு கொடுத்தாரா, சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இவங்க பிரயாசப்பட்டு பயிர் செய்றாங்க, ஆனா இவங்க பிரயாசத்தின் பலனை இவங்களால சாப்பிட முடியல. சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களால் நிற்க முடியவில்லை. நீங்க இதே மீதியானியரை பல தடவை இஸ்ரவேலர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். இதே மீதியானியர் இஸ்ரவேலருக்கு முன்பாக நிற்க முடியாமல் அவர்கள் ஓடிப்போன நாட்கள் உண்டு. முன்ன சத்துருவை இவர்கள் துரத்தினார்கள், ஆனா இப்போ சத்துருவாலை இவர்கள் என்ன பண்றாங்க, துரத்தப்படுகிறார்கள். முன்ன சத்துருவை இவர்கள் மேற்கொண்டார்கள், ஆனா இப்ப சத்துரு இவர்கள் என்ன பண்றான், மேற்கொள்ளுகிறான். முன்ன இவங்களுடைய பெயரை கேட்டாலே சத்துருக்களுடைய இருதயம் கரைந்து போனது, ஆனா இப்போ சத்துருக்களுடைய பெயரை கேட்டா இவர்கள் இருதயம் என்ன பண்ணுதான், கரைந்து போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களால் நிற்க முடியவில்லை. என்ன காரணம், கர்த்தரை விட்டு பாகாலை சேவித்து கர்த்தருடைய பார்வைக்கு இவங்க என்ன பண்ணார்களா, பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம உயர்த்தணும், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், நம்ம வாளாக்காம தலையாக்கணும், நம்ம கீழாக்காம மேலாக்கணும். நம்ம இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதமும் பெற்று பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நாம் சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள், வேதனை, கண்ணீர், போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், பாடுகள் அப்படின்னு சொன்னா பல நேரங்கள்ல அதுக்கு காரணமா இருப்பது என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்த்தா தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியமாய் அது காணப்படலாம். அதனால நாம் நம்மை அடிக்கடி என்ன பண்ணனா, தேவ சமூகத்துல ஒருவேளை நெருக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் போது நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. ஆண்டவர், எதனால் இந்த நெருக்கம் எனக்கு வந்திருக்கிறது, எதனால் இந்த பாடுகள் எனக்கு வந்திருக்கிறது, எதனால இந்த வியாதி எனக்கு வந்திருக்கிறது,
எதனால இந்த பலவீனத்தினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அன்று எதனால என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில நான் இருக்கின்றேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர், துக்கம், வேதனை, ஆண்டவரே போராட்டம், பிரச்சனை, இதற்கு ஆண்டவரே என்ன காரணம், அதை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, பல நேரங்களில் மனிதனுடைய துன்பத்துக்கு காரணமா இருப்பது அவன் கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்கிறதாய் காணப்படுகிறது. நீங்க இந்த உபாகமம் 28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ரொம்ப அதை படிக்கும்போதே ரொம்ப பயமா இருக்கும். இல்லை, நீ என்னை விட்டு விலகிட்டா எல்லா வியாதியும் வர பண்ணுன்றார். உன் சத்துருக்களுக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்றார். நீ பயிர் செய்வ, ஆனால் அதனுடைய பிரயாசத்தின் பலனை நீ என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ இந்த மீதியானியர் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்களில் மீதியானியர் மாதிரி சில கடன், துன்பம், வேதனை, கண்ணீர், இழப்பு, அவமானம், நிந்தை, இப்படி சிலதை உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கலாம். ஆனா தேவன் ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிருக்கிறார், நான் செய்த பொல்லாப்புக்கான காரியம் என்ன, நான் இன்னும் எதனால தேவனை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், எதனால தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு என்ன காரணம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உங்களை நீங்க என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல கடன் இல்லை, இவங்க பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா இவங்களால சாப்பிட முடியல, வட்டிக்கே கொடுக்க முடியல. இல்லை, எத்தனையோ பிள்ளைகளுடைய சரீரத்துல சில பலவீனங்கள், சில வியாதிகள், சம்பாதிக்கிற பணத்துல அதிகமான பணத்தை இன்னைக்கு மருந்துக்கும் மாத்திரைக்கும் இல்லை டாக்டருக்கும் கொடுக்க வேண்டிய அவல நிலைமை இல்லையா. சில குடும்பத்துல இன்னைக்கு சமாதானமே இல்லை. சில குடும்பத்துல அவர்கள் நிம்மதியை இழந்து கண்ணீரோட வேதனையோட வாழ்கிற அவல நிலைமை. ஸோ ஒருவேளை உங்களுடைய பாவத்தினாலே, உங்கள் பிள்ளைகளுடைய பாவத்தினாலே, உங்கள் குடும்பத்தினுடைய பாவத்தினாலே இப்படிப்பட்ட துன்பங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்திருக்க கூடும். ஏன் நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனா ஹாஸ்பிட்டல் டாக்டர் சாப்பிட்டு இருக்கான், நம்ம சம்பாதிக்கிறோம் வட்டிக்காரன் சாப்பிட்டு இருக்கான். நாம சம்பாதிக்கிறோம், ஆனா நாம சாப்பிட முடியாதபடி நம்முடைய பிரயாசத்தின் பலனை மீதியானவர் என்ன பண்றாங்களாம், அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கிதியோனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கேள்வி வந்தது, நாங்க ஏன் இப்படி நெருக்கப்படுகிறோம், ஏன் இப்படி ஒடுக்கப்படுகிறோம், இல்ல ஏன் இப்படி தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், ஏன் எங்களை மீதியானுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த கிதியோனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஏக்கமும் தவிப்பும் அந்த கிதியோனுடைய உள்ளத்திலே காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க வாழ்க்கையில கூட அதாவது குறைவுகள் இருக்குமானால் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணோம், ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்கிறேனா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை கொடுக்கிறேனா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறேனா, நான் ஒழுங்கா கர்த்தருடைய ஆலயத்துல போய் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறேனா, இல்லை கர்த்தருடைய சமூகத்துல ஒழுங்கா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறேனா, அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, மேன்மையை ஆண்டவருக்கு கொடுக்காம என் வேலைக்கு அல்லது உலக காரியங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனா, இந்த உலகத்துல எனக்கு எல்லாவற்றை விட தேவனே எனக்கு மகிமையா இருக்காரா, அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் உலக காரியங்களுக்கு கொடுத்து தேவனை விட அவைகளை கனப்படுத்தி அவைகளையே மேன்மையாய் கருதி கொண்டிருக்கிறேனா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ 7 வருஷம் மீதியானியர் ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வளங்களை அவர்கள் அழித்து கொண்டிருந்தார்கள். நீ குணப்படாத வரைக்கும், நீ மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும், இது எதனால என் வாழ்க்கையில வந்தது, அது இது எந்த பாவத்தினால, ஒருவேளை எந்த மீறுதலினால என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி
உன்னை சீர்பருந்த ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன இருக்குமா? குறைவுகள் இருக்கும். இப்படிதான் இங்க இந்த மீதியானர் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அப்ப நெருக்கப்பட்ட போது இந்த ஜனங்கள்லாம் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணார்களா? இவர்கள் முறையிட்டார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் யாரை நோக்கி முறையிட்டார்களா? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? சோ தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இவங்களுக்கு ஏன் இப்படி வந்ததுன்றத இவர்களுக்கு தெரியப்படுத்தணுமே. அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம்? யாரை அனுப்பினாராம்? சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல தேவன் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் கண்டும் காணாதவர் அல்ல, இல்ல சோ கேட்டும் கேளாதவர் அல்ல. இவங்க ஜெபம் பண்றாங்க, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நிலை? நாங்க சத்துருக்களை விரட்ட வேண்டிய நாங்கள் ஏன் சத்துருக்களால் விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் இப்படி எங்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் சத்துரு வந்து கெடுத்து கொண்டிருக்கிறான், எங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் சத்துரு கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இவர்கள் கர்த்தரை நோக்கி போய் என்ன பண்றாங்களாம்? இதுக்கான காரணம் என்ன ஆண்டவரே? எங்களை மன்னிங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, எங்களுடைய ஆண்டவரே எதனால இது நடந்ததுன்றதை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்கள் தேவ சமூகத்துல போய் ஜெபித்த போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்க. கர்த்தர் யார் அனுப்பினாராம்? தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, 8ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யார் அனுப்பினார்? ஆண்டவரே தீர்க்கதரிசி அனுப்புறார். இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஏன்பா இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க யாருக்கு செவி கொடுக்கல? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனீர்கள். கடந்த காலங்களில் நீங்க இருந்த நிலைமை யோசித்து பார்க்கல இல்ல? நீங்க எங்க இருந்தீங்க? எகிப்துக்கு எகிப்தியர் கையிலே நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள். ஆனா உங்களை ஒடுக்கின யாவருடைய கையிலிருந்தும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு? ரட்சித்தார். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக இருந்து தேவன் துரத்தினார். இல்ல சொல்றார் பாருங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மறந்துட்டீங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை மறக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மறந்துடவே கூடாது. அதுவும் நம்முடைய பழைய நிலைமையை நம்ம மறந்துடவே கூடாது. இல்லை, இப்போ நல்ல வேலையில் இருக்கலாம், ஆனால் வேலை இல்லாமல் இருந்தப்ப எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு நல்ல வீட்டை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வீடு இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? நினைச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் உயர்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் எந்த மாதிரி ஒரு தாழ்ந்த நிலைமையில இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ இங்கே சொல்கிற தீர்க்கதரிசி வந்து நினைச்சு பார்க்கலப்பா. நீங்கள் ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்ட சிறுமையான நிலையிலிருந்து, எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து, எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை என்ன பண்ணாரு? உயர்த்தி வைத்தார். ஆனா நீங்க அதை என்ன பண்ணிட்டீங்க? மறந்து போயிட்டீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம எப்போதுமே ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நன்றி இருந்தா கர்த்தரை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? பின்வாங்கவே மாட்டோம். நினைச்சு பார்க்கணும், அடிக்கடி நினைக்கணும். இல்லை தாவீது இது சங்கீத பெர்க்மான் சேயா பாடின மாதிரி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால பழச ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிலாம் நம்ம விடுவித்தார், எப்படிலாம் ஆண்டவர் நம்ம தூக்கி எடுத்தார், எப்படிலாம் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இத்தனை நன்மைகளை, இத்தனை ஆசீர்வாதங்களை, இந்த உயர்வுகளை தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம மறவாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை கொள்ளக்கூடாது. சிலர்லாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் நல்ல உத்தியோகம் வந்த உடனே, கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே, இல்லையா, கொஞ்சம் ஆண்டவர் பெரிய ஆள் ஆக்கின உடனே இதுக்கு வாழும் தெரியாது, தலையும் தெரியாது, அப்படியே ஆட ஆரம்பிக்கும் பாருங்க. எப்பயுமே நிறகுடம் என்ன பண்ணாது, அலம்பாது. இந்த அரைகுடம் இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணும், ஆமா அலம்பிட்டே இருக்கும் இல்லை. அதனால எப்பவுமே அந்த மேட்டிமை, அந்த அகங்காரம், அந்த ஆணவம், அந்த பெருமை, அது நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணக்கூடாது, வந்துடவே கூடாது. நம்ம ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. இன்னைக்கு இந்த நிலைமையில நீங்கள் நான் இருக்கணும், அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தான் உங்களை என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து தான் இத்தனை நன்மைகளையும் நீங்கள நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம பாடல என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நானே பாத்திரன் அல்ல, அவரால். சோ ஆகவே இங்க பார்க்கிறோம், தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். தீர்க்கதரிசி இந்த ஜனங்கள் செய்த பாவங்களை தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஜனங்க உண்மையாவே என்ன பண்ணிருப்பாங்க, மனஸ்தாபப்பட்டு அழுது இருப்பார்கள். ஐயோ நாங்க இப்படி நன்றி கெட்டவங்களா போயிட்டோமே, இப்படி தேவனை விட்டு தூரம் போயிட்டோமே, இப்படி எங்கள் தேவன் சர்வ வல்லவராயிருந்து அவரை வணங்காம இந்த பாகாலை நாங்கள் சேவிக்க ஆரம்பிச்சிட்டோமே, ஆண்டவரே எங்களை மன்னியும்னு சொல்லி அந்த ஜனங்க கதறி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய நிலத்தில் அறுத்த கோதுமை கதிர்களை என்ன பண்ணாராம், திராட்சை ஆலைக்குள்ள கொண்டு போய் அங்கே வைத்து அதை அவர் என்ன செஞ்சாரா, போரடித்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல யார் இறங்குறாரு, இப்போ கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வருகிறார். இவன் ரொம்ப பயந்துட்டு, கவனிங்க, போர் அடிக்கிறது எங்க அடிப்பாங்க சொல்லுங்க, எங்க அடிப்பாங்க, களத்துல போர் அடிப்பாங்க. ஆனா 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலை மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜனங்க மனம் திரும்பின உடனே கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனை, இவர்களை விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக தேவன் எங்க வராராம்,
கிதியோன் போரடித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு வராரு. இவன் போர் அடிக்கல, களத்துல போய் போர் அடிக்கணும் இல்ல. கோதுமையை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? களத்துல வச்சு ஒருவேளை குச்சி எடுத்து குச்சியால என்ன பண்ணுவாங்க? அடிப்பார்கள். சில நேரங்களில் மாடுகளை விட்டு அதை என்ன பண்ணுவாங்க? மிதிக்க செய்வார்கள் இல்ல. அதுக்கப்புறம் தான் டிராக்டர்லாம் வந்துச்சு. ஸோ இவர் பயந்துட்டு அந்த அறுத்த, ஏன்னா இது யாருக்கு தெரிஞ்சிட்டா அழிச்சிருவான், மீதியானுக்கு தெரிஞ்சிட்டா இந்த கோதுமை என்ன பண்ணிடும்? போயிடும். அதனால சத்துருவின் கைக்கு அதை தப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் எப்படியாகிலும் இதை மீதியானர் பார்த்துடக்கூடாது, மீதியானர் கைக்கு இதை தப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணாராம்? அறுத்து அவர் களத்துக்கு கொண்டு போகாம எங்க கொண்டு போயிட்டாராம்? திராட்சை தோட்டம். இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை தோட்டம் நிறைய இருக்கும், அவங்க திராட்சை அதிகம் பயிரிடுவார்கள். அப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஆழை இருக்கும். அப்படின்னா அந்த திராட்சை பழத்தை பிழிந்து எடுக்கக்கூடிய ஆழை. இப்போ அது கல்லினால செய்யப்பட்டிருக்குமா? எப்படி நம்ம ஊர்லலாம் அந்த காலத்துல இந்த மாட்டுக்கு தொட்டி, அதாவது மாடு தண்ணி காட்டுற தொட்டி பார்த்துருப்பீங்க, கல்லினால என்ன பண்ணியிருப்பாங்க? செய்திருப்பாங்க. அந்த மாதிரி மிக உயரமா இருக்கக்கூடிய கல்லினால உருவாக்கப்பட்ட அந்த தொட்டிக்குள்ள என்ன பண்ணுவாங்களாம்? அந்த திராட்சையை போட்டு அதில் ஏறி நின்று அதை நல்லா மிதிப்பாங்களாம். மிதிக்கும் போது கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குமா, அந்த சந்து வழியாக அந்த திராட்சை முழுவதும் என்ன பண்ணுமா? வெளியே வரும். அந்த திராட்சை ரசம் வெளியே வரும். இவர் திராட்சையை ஆட்டக்கூடிய, அதாவது திராட்சையை பிழிந்து எடுக்கக்கூடிய அதில் கொண்டு போய் எதை போட்டாரு? கோதுமையை போட்டார். ஏன்? களத்தில் அடிச்சா என்ன பண்ணிடுவான்? மீதியானர் வந்து எல்லாத்தையும் மீதி வைக்காம அழிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்படியாவது இதை தப்பு வைக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ திராட்சை ஆலைக்கு சமீபான்னு சொல்லி நமக்கு இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கு. ஆனா ஹீப்ரூல நம்ம பார்க்கும்போது திராட்சை ஆலையிலே போரடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவர் கொண்டு போய் என்ன பண்றாரா? எப்படியாகிலும் மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு போய் எங்க வைக்கிறாராம்? திராட்சை ஆலைக்குள்ள வச்சுட்டு இவர் ஏறி நின்று அந்த தொட்டில ஒவ்வொரு கதிரா என்ன பண்றாராம்? மிதித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா குச்சால் அடிச்சா என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும். எதிரி வந்து மீதியானர் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? அழிச்சு போட்டுருவான். அதனால எப்படியாகிலும் இதை நான் தப்பு வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யோசிச்சு பாருங்களா. எப்படியா இருந்தாலும் மீதியானருக்கு தெரிய போகுது, எப்படியா இருந்தாலும் அவன் லீட் போறான் இல்ல, எப்படியா இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா இவர் எப்படியாங்கிலும் நான் தப்பு வைக்கணும். பாடணும்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. அல்லேலூயா. பாருங்க, இவர் உள்ளத்தை என்ன பண்றாரு? ஆண்டவரே பார்க்கிறார். இந்த கிதியோன் பயந்தாங்கொல்லி தான், ஆனாலும் எப்படியாகிலும் இதை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்றான்? போய் சத்துருவுக்கு பயந்து அப்படியே திராட்சை ஆலைக்குள்ள அந்த கல் தொட்டிக்குள்ள இறங்கி அந்த கதிர்களை என்ன பண்றான்? ஒன்னொன்னா மிதிச்சு கொண்டு இருக்கா. யாராவது அந்த வழியா வந்து, என்ன கிதியோன் என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, சும்மா தொட்டிக்குள்ள என்ன பண்றேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு கதிராய் அவர் மிதித்து அந்த தானியத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு யார் வராரு? கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இறங்கி வந்து கர்த்தருடைய தூதனானவர் இவரோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாரு? சோ தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்படின்னா தமிழ்ல என்ன? வலிமை மிக்க போர் வீரனே. தமிழ்ல சொன்னா வலிமை மிக்க போர் வீரனே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் கர்த்தருடைய தூதனானவர் வந்து, பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறீங்களோ, தூதனானவன் அப்படின்னு இருந்தா அது தேவ தூதன். ஆனா தூதனானவர் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னும் வந்தா அது யாரு? தேவ தூதன். ஆனா தூதனானவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது யாரு? கர்த்தர்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க யார் வந்திருக்கிறாரு? ஆண்டவர் இறங்கி வரார். இவன் அவள நிலைமை பார்க்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்கள் படுகிற துன்பத்தை தேவன் பார்க்கிறார். இவன் எப்படி ஆகிலும் மீதியானுடைய கைக்கு அந்த கோதுமையை தப்புவிக்கணும்னு சொல்லி களத்துல போரடிக்காம அந்த திராட்சை ஆலைக்குள்ள கொண்டு போய் அந்த கதிர்களை இவன் மிதித்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவரே இறங்கி வரார். வந்து கிதியோனோட பேசுறார். கிதியோனே, நீ யாரே? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவனுக்கு எப்படி இருக்கு? இவனை கோழை, இவனை பயந்தாங்கொள்ளி இல்ல, ரொம்ப பயப்படுறான். ஆனா இவனை பார்த்து அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவன் உள்ளத்துல ரொம்ப கோழையா இருக்கலாம், இல்ல எண்ணத்துல இவன் ரொம்ப கோழையா இருக்கலாம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப பயந்தாங்கொள்ளி தான், ஆனா நீ யாருப்பா? நீ பராக்கிரமசாலி. பயந்தாங்கொல்லியை பார்த்து அவர் சொல்றாரு, நீ யாரு? பராக்கிரமசாலி, வலிமை மிக்க போர் வீரன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே பின்னாடி அவனை கொண்டு செய்ய போகிற அந்த பலத்த காரியங்களை தேவன் நினைத்து அவனை உற்சாகம் ஊட்டும்படி ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. ஆமா, நீங்க கூட ஒருவேளை சரீரத்துல பலவீனர்களா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்துல பலவீனர்களா இருக்கலாம், ஒருவேளை சிறுமையும் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் அனுபவித்து நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாய் உங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க, கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ அவர்களெல்லாம் பலவீனர்கள் அல்ல, அவர்கள் பலவான்கள். அல்லேலூயா. நாம் அற்பமானவர்கள் அல்ல, நாம் உயர்ந்தவர்கள். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கூட நீங்க சில நேரங்கள் அப்படிதான் ரொம்ப சாதாரணமா உங்களை நினைச்சிட்டு இருக்கலாம். கிதியோன் சொன்ன மாதிரி இல்ல, கிதியோன் என்ன சொன்னாரு அந்த வசனத்துல? அதற்கு அவன், என் ஆண்டவனே, அதாவது மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அவர் சொல்றார், நான் ரொம்ப சின்னவன், மனாசேயில எங்க குடும்பம் ரொம்ப எளிது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் ஒரு பிரபுவின் குடும்பம். இஸ்ரவேலிலே மனாசே கோத்திரத்துல இந்த கிதியோனுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான குடும்பம் அல்ல, ஒரு பிரபுவின் குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவர் தன்னை தாழ்த்துகிறார். மனாசேயின் குடும்பம் எப்படிப்பட்டதுங்க? எளியது. என் தகப்பன் வீட்டுல எல்லாரிலும் நான் எப்படிப்பட்டவன்? சிறியவன். பாருங்க, எப்பயுமே அந்த தாழ்மை தான் நமக்கு மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்துல என்ன இருக்குமா? ஞானம் இருக்குமா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் தான் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனும். ஆமா, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஆண்டவர் அவருடைய சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த தாழ்ந்த உள்ளம் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. அதனால கிதியோனை இங்க தேடி வராரு. அப்போ இவன் தன்னை ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான், தன்னால ஒன்றும் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறான், தான் ஒரு சாதாரணமான சிறியவன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதனுடைய சீக்ரெட் என்னன்னா, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் யாரோடலாம் இருக்கிறாரோ அவங்களாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, அவர்களாம் பராக்கிரமசாலிகள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சரீரத்துல பார்த்தா ஒருவேளை குள்ளமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஒருவேளை பார்வைக்கு அற்பமானவர்களாய், ஒருவேளை ஒன்றுக்கு உதவாதவர்களாய், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனா நீங்கள் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களெல்லாம் ஒருவேளை கோடையா பார்க்கல, ஒரு சாதாரணமானவர்களாய் பார்க்கல. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நீங்க எல்லாருமே தேவனுடைய பார்வையில வலிமை மிக்க போர் வீரர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமான தேவன் யாரோடலாம் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமா, அதனால கிதியோனை முதல்ல அவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட
இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே கிதியோனுக்கு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. அடுத்தது அதாவது என்ன கேட்கிறாரு? அப்பொழுது கிதியோன் இல்ல அவரை நோக்கி அடுத்து சொல்றாரு பாருங்க, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கே நேரிடுவானேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொல்றாரு? என் ஆண்டவனே. சரி, கர்த்தர் எங்களோட இருக்காருன்னு சொல்றீங்க, ஓகே. கர்த்தர் எங்களோட இருந்தா அது இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். சில நேரத்தில் நம்ம கூட நினைப்போம், கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல பல கேள்விகள் எழும்பும். கிதியோனுடைய உள்ளத்துல அப்படிதான், கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானேன். நல்லா கவனிங்க. அப்பனா அவர் தன்னுடைய கர்த்தர் எங்க கூட இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வராதுன்னு சொல்லி கிதியோன் என்ன பண்றாரு? ஒரு பக்கம் நினைக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே சர்வ வல்லவர் என்பதை, எல்லாரையும் விட அவர் மிகவும் பெரியவர், அவர் உயர்ந்தவர் என்பதை கிதியோன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆமாங்க, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட, இந்த உலகமே பெருசு, ஆனா இந்த உலகத்தை விட நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவேளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, அது தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இந்த உலகத்தை போல 1000 உலகத்தை கூட உண்டாக்க வல்லவ நீங்கள நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால உங்க பிரச்சனைலாம் ரொம்ப பெருசு, இது மாறவே மாறாது, இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காது, நான் இப்படியே தான் கடன்ல இருக்கணும், இப்படியே தான் வியாதியில் இருக்கணும், இப்படிதான் போராட்டத்தில் இருக்கணும், இப்படிதான் தாழ்ந்து இருக்கணும், இப்படிதான் நெருக்கத்தில் இருக்கணும், என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி ஒரு நாளும் நீங்கள் முடிவு செய்து விடாதிருங்கள். உங்களோடு இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரே ஒரு வினாடியில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சர்வ ஆற்றல் பொறிந்தவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கிதியோன் ஆண்டவருடைய வல்லமை அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் அங்க பேசும்போது சொல்றாரு, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அது மட்டும் இல்ல, அடுத்தது சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அல்லேலூயா. பாருங்க, தேவன் சர்வ வல்லவர் என்பதை கிதியோன் அறிந்திருந்தார். அதோடு மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவர் கேட்கிறார் பாருங்க. எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னாங்க? அற்புதர் என்று சொன்னார்கள். அவர் அதிசயமானவர் என்று சொன்னார்கள். எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அவர் அற்புதமாய் விடுவித்தார். வனாந்தரத்துல கண்மலையை பிளந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார். வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவினால 40 ஆண்டுகள் அவர்களை அற்புதமாய் போஷித்தார். அதாவது கரை புரண்டு ஓடின யோர்தானை அவர்கள் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவர்களுக்கு முன்பாக நின்ற எரிகோ மதிலை கர்த்தர் இடிந்து போக பண்ணினார். அத்தனை அற்புதங்களை செய்த எங்கள் தேவனுடைய அற்புதங்கள் இப்போ எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு தான் அற்புதங்களை செஞ்சார், அன்னைக்கு தான் அதிசயங்களை செய்தார் என்பது அல்ல,
இன்றைக்கும் அதை விட பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் செய்ய அவர் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வாருன்னு சொல்றவங்களாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம் 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 சோதரம். அவர் அற்புதமான தேவன்க. உங்க வியாதியை ஒரு நொடியில் அவரால் சுகமாக்க முடியும். உங்க பிரச்சனையை ஒரு நொடியில் அவரால் சுகமாக்க முடியும். உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு கோலியாத்தை போல உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த சத்துருவை ஒரே ஒரு நொடியில் அவரால் விழுந்து போக பண்ண முடியும். உங்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா போராட்டத்தையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா தோல்விகளையும் அவரால் ஒரே ஒரு வினாடியில் அவரால் அவை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் அற்புதமான தேவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாகால்களை சேவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இந்த கிதியோன் உள்ள மாத்திரம் யாரை பற்றி கொண்டிருக்கங்க? கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்துல, அவனுடைய இருதயம் கர்த்தரின், அதாவது கர்த்தர் மேல விசுவாசம் உள்ள இருதயமாய் அவன் இருதயம் எல்லாம் விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க, எல்லாரும் பாகால சேவிக்கிறாங்க. ஆனா கிதியோன் மட்டும், நான் எவன் போனாலும் சரி, நான் என் ஜீவன் உள்ள தேவனை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். எவன் வேணாலும் எதை வேணாலும் ஆராதிக்கட்டும், ஆனா நான் என்னை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற எதை நான் ஆராதிக்க மாட்டேன். ஒருவேளை இப்படிப்பட்ட துன்பங்களுக்குள்ள நாங்க கடந்து போனாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிட மாட்டார். எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற மகா வல்லமை புரிந்தின தேவன் என்பதை கிதியோன் அப்படியே விசுவாசத்தினால அப்படியே அவன் உள்ளம் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் அங்க தரிசனமாகி அங்க கர்த்தருடைய தூதனான கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு சொன்ன உடனே ஓகே ஓஹோ அப்படின்னு இவன் விட்டுல அடுத்த கேள்வி கேட்கிறான், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? யார் சொன்னதா? ஹலோ சொல்லுங்க, யார் சொன்னதா? கிதியோனுக்கு யார் சொன்னதா? பிதாக்கள். பிதாக்கள்னா யார் சொல்லியிருப்பாங்க? யார் சொல்லியிருப்பாரு? ஆபிரகாம் அவர் பார்க்கல, ரூத்தம்மா. யார் சொல்லியிருப்பாரு? அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு, இல்ல அபியேசர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவங்க அப்பா யோவா சொல்லியிருப்பாரு, டே கர்த்தர் வந்து ரொம்ப அற்புதமான. ஆனா இவருக்கு சொன்ன அவங்க தாத்தா, அவங்க அப்பா எல்லாருமே இப்ப எங்க போயிட்டாங்க? பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா யோவாசு தன்னுடைய தோட்டத்துல, தன்னுடைய நிலத்துல பாகாலுக்கு பலிபீடத்தை என்ன பண்ணிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கான். நீங்க இந்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா அதை போய் ராத்திரில போய் கிதியோன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் வெட்டி போட்டான். ஆமா, இந்த அதிகாரத்துல நீங்க 6, 7, 8 இந்த 3 அதிகாரங்கள்ல கிதியோனை பத்தி நீங்க படிக்கலாம். அடுத்தது இவர் நைட் போனார். போயிட்டு தன்னோடு கூட சிலரெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பலிபீடத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து அந்த தோப்பு விக்கிரங்களை என்ன பண்ணிட்டாராம்? வெட்டி போட்டாராம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கும். கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ள மனிதன். அவன் இருதயம் விசுவாசத்தினால நிரம்பின ஒரு இருதயம். கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை கிதியோன் என்ன பண்ணல? மறந்து போகவே இல்லை. அல்லேலூயா. சொல்லப்போனா இவனுக்கு கர்த்தரை பத்தி சொன்ன இவன் தாத்தா, இவன் அப்பாலாம் கூட பின்வாங்கி போய் பாகாலை சேவித்து கொண்டிருக்காங்க. ஆனா இவர் மட்டும் என்ன செய்யறாரு? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. கிதியோனுடைய உள்ளம் சொல்லிட்டே இருக்கு, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எனக்கு கர்த்தரை பத்தி சொன்னவங்களாம் பின்வாங்கி போய் பாகால சேவிச்சாலும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் இனி பாகால என்ன பண்ண மாட்டேன், சேவிக்கவே மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாத்தையும் படைத்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை இப்போ அவர் எங்களை கைவிட்டு இருந்தாலும் எங்களை நிச்சயமா சந்திப்பார், எங்களை விடுவிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் மீண்டும் இந்த மீதியானியரை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்கிற அந்த விசுவாசம் யாருடைய உள்ளத்தில் இருந்தது? கிதியோனுடைய உள்ளத்தில் இருந்தது. அவர் சொல்றாரு இல்ல, உங்க அற்புதங்கள் எல்லாம் எங்கன்னா, அப்ப எங்களை விடுவிக்கிறதுக்கு தேவன் நிச்சயமா ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவாரு, செய்வார் என்று சொல்லி அந்த கிதியோனுடைய உள்ளம் நிரம்பி இருந்ததுங்க. உங்க வாழ்க்கையில கூட நீங்க எதை வேணாலும் இழந்து போகலாம், ஆனா ஒரு நாளும் கர்த்தரை நீங்க இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்ல, கர்த்தருக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்கலாங்க, ஆனா எதற்காகவும் யாருக்காகவும் நம் தேவனை நாம் இழந்து விடவே கூடாது. நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நீ எதை இழந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் பலாயிரம் மடங்கா உங்களுக்கு திரும்ப கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் ஒரு ஐயா சொன்னார், கல்யாணம் ஆகி நல்லா அரசாங்க வேலையில் இருந்தார். அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அப்போது அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். அவங்க மனைவி சொன்னாங்க, நீ வேலை செஞ்சாதான் உன்னோட வாழ்வேன், நீ சர்ச்சைக்கெல்லாம் போகக்கூடாது, அப்படி இருந்தால் நான் உன்னோட வரேன், இல்லைன்னா நான் உன்னோட வாழ என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கே வேண்டானாங்களாம். இந்த ஐயா சொன்னாராம், நீ நான் உனக்கு கீழ்ப்படியதை விட என்னை படைத்த தேவனுக்கு நான் கீழ்ப்படியணும், அதனால் நீ வரலனாலும் பரவாயில்ல, உன்னை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை உண்டாக்கின இயேசுவை நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அம்மா போயிடுச்சான். ஆனால் இந்த ஐயா கவலையப்படலை, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக நல்ல ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா பாருங்க, கர்த்தருக்காக எப்பயுமே வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறவரே அல்ல. கர்த்தர் மேல எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நிச்சயமாய் என் வாழ்வில் ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் அவர் ஒரு நாளும் கைவிடுகிறவரே அல்ல. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒருபோதும் சூழ்நிலையெல்லாம் பார்க்கக்கூடாது. சூழ்நிலை எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது, எப்பயுமே நமக்கு எதிராக தான் இருக்கும். சில நேரத்தில் நம்மளே நினைக்கும், ஜெபம் பண்ணா எல்லாம் மாறிடுறாங்கன்னா, ஜெபம் பண்ணா தான் அதிகமாக வருது, இல்லை ஆண்டவரை தேடினா எல்லாம் மாறிடுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ தான் என் வாழ்க்கையில் அதிக நெருக்கம் வருது. கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும், உங்கள் மாறா ஒரு நாள் மதுரமாய் மாறும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தோல்வி ஒரு நாள் ஜெயமாய் மாறும். உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சத்துருவை ஒரு நாள் நீங்க விரட்டுவீங்க. அவன் ஒரு வழியா வந்தவன் இப்ப 7 வழியா என்ன பண்ணுவானா, ஓடி போவான். அல்லேலூயா. ஆமா, ஆனா ஒண்ணு கிதியோன் இப்படி கேட்கிறாரு, ஆண்டவராண்ட, இல்லை ஏன் ஆண்டவரே, ஏன் கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? யோசிச்சு பாருங்களா, இவருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னவங்களே பின்வாங்கி போயிட்டாங்க, ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு, கர்த்தர் மேல உறுதியாய் நிற்கிறார். அதனாலதான் அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ,
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பலன் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய பலன் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறோமே, அதுதான் நம்முடைய பலன். நம்ம கர்த்தருடைய விசுவாசத்தை நம்முடைய இருதயத்துல சுமந்து நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால நிரம்பி இருக்கே, அதுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. நம்ம கையில ஒருவேளை பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம யுத்தத்துல பழக்குவிக்கப்பட்ட ஒரு போர் வீரர்களாய் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல நம்ம ரொம்ப பலவீனராய் ரொம்ப சாதாரணமானவர்களாய் யாரும் நம்ம மதிக்க கூட முடியாத அளவுக்கு தோற்றத்துல ஒருவேளை நம்ம ரொம்ப அற்பமானவர்களா இருக்கலாம். ஆனா உன் உள்ளம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுமானால், உன் இருதயம் விசுவாசத்தினால் நிரம்பி இருக்குமானால், ஆண்டவர் உன்னை கொண்டுதான் இந்த உலகத்துல அவர் பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் கிதியோனை பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன், நானே பயந்தாங்கொல்லியா, என்னால போய் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றார், டேய் நான் உன் கூட இருக்கேன். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத கிதியோனே, நீ பயந்தாங்கொல்லின்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்ட, நீ என் மேல விசுவாசமா இருக்க, இன்னும் நான் அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள தேவன்றத நீ மறந்துடல. அதனால அற்புதம் செய்கிற நான் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போறேன். எந்த மீதியானியர் 7 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினார்களோ, அதே மீதியானியரை ஒரு மனுஷனை துரத்துகிறது போல உன்னை கொண்டு இந்த மீதியானியரை நான் என்ன பண்ண போறேன்? துரத்த போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சாரா செய்யலையா? வெறும் பானையும் தீவட்டியும் எக்காலத்தையும் வச்சு வெறும் 300 பேரை மாத்திரம் வைத்து எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்டமாய் வந்த வெட்டு கிளிகளை போல இருந்த அந்த மீதியானியரை தேவன் இந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாராம்? முறியடித்தார். 7 வருஷம் உபத்திரவத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்கு இந்த கிதியோனை கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை மாற்றுவதற்கு அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எனக்கு செய்வார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆமா, அந்த பயந்தாங்குள்ளியாகிய கிதியோனை பயன்படுத்தினானவர் என்னையும் பயன்படுத்த போறாரு அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூலா, தேங்க்யூ அப்பா, நன்றி ஐயா. சோதர